الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد விண்ணத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக குர்பானியுடைய சட்டங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று இரண்டாவது அமர்வு. நேற்று நாம் இந்த குர்பானுடைய சட்டங்கள் வரை நாம் பார்த்தோம். இந்த குர்பானை கொடுக்கக்கூடிய சட்டம் சுன்னா முஅக்கதாவாக இருக்கின்றது, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. வசதி இருக்கக்கூடியவர்கள் குர்பானி கொடுப்பதற்காக முன்வர வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக. ஒருவருக்கு வசதி இல்லை என்றால் அவர் மீது குற்றம் பிடிக்கப்படாது. ஆம், அவர் கடன் வாங்கி, சில அறிஞர்களுடைய கருத்து, அவர் கடன் வாங்கி இதை அடைக்க முடியும் என்று இருந்தால் செய்யலாம், இல்லை என்றால் அவர் மீது இது குற்றமாகாது என்று சொல்லப்பட்டது. அடுத்ததாக நேர்ச்சை. ஒருவர் நேர்ச்சை கொள்கின்றார், நான் ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுப்பேன் என்று நேர்ச்சை வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது என்பது கடமையாகி விடுகின்றது. ஏனென்றால் மார்க்கம் குர்பானி கொடுப்பதற்காக அவனை கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் அவனே தான் மீது என்ன செய்து கொண்டான், நேர்ச்சியை கொண்டு கட்டாயப்படுத்தி கொண்டதனால நேர்ச்சி, அந்த நதர் என்று சொல்லக்கூடிய நேர்ச்சி அவர் பூர்த்தி செய்வது அவர் மீது கடமையாகி விடுகின்றது. அடுத்ததாக ஒரு குர்பானி அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன? முதல் விஷயம், அந்த குர்பானியுடைய கால்நடைகள் மார்க்கம் சொன்ன கால்நடைகளாக இருக்க வேண்டும். அன்ஆம் என்று வரக்கூடிய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது கால்நடைகள், அறுத்து வெளியிடக்கூடிய கால்நடைகள் 3 வகையாக இருக்கிறது. ஒன்று ஒட்டகம், இரண்டாவது மாடு, அதனுடைய அனைத்து இனங்களும், மூன்றாவது இங்கு ஆடு சம்பந்தப்பட்ட அனைத்து இனங்களும் சார்ந்ததாக இருக்கின்றது. இந்த 3இல் ஏதாவது ஒரு கால்நடை தான் குர்பானிக்காக கொடுக்கப்பட வேண்டும். சிலர் குதிரையை கொடுப்பேன் என்று செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஏனென்றால் எவ்வளவு அதிகமான விலை மதிப்புள்ளதோ அவ்வளவு அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைத்து என்ன செய்கின்றார்கள், குதிரையை குர்பானி கொடுக்க நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்பானி, குதிரையுடைய மாமிசம் அனுமதிக்கப்பட்டது, ஆனால் குர்பானிக்காக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக இந்த 3 வகை தான் குர்பானிக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். இது இஜ்மாவாக இருக்கின்றது, ஏகோபித்த ஒரு முடிவாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த கால்நடைகளுடைய வயது என்னவாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஒட்டகத்திற்கு 5 வருடம் முடிந்திருக்க வேண்டும். அதே போல மாடு மற்றும் அதனுடைய இனத்தை சார்ந்து பார்க்கும் பொழுது 2 வருடம் முடிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் வளர்க்கக்கூடிய இந்த வளர்க்கக்கூடிய ஆடு என்று பார்க்கும் பொழுது 1 வருடம் முடிந்திருக்க வேண்டும். செம்மறி ஆட்டுகளை பார்க்கும் பொழுது 6 மாதம் அடைந்திருக்க வேண்டும். 6 மாதத்திற்கு அதை அறுத்து பலியிடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. இது அனைத்துமே என்ன, முசின்னா என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அந்த பால் பற்களா என்ன சொல்லுவாங்க, பால் பற்கள் விழுந்த கால்நடைகளை கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது. பிறக்கும் பொழுது இந்த பால் பற்கள் இருக்கும், அது விழுந்திருக்கணும். அந்த எப்பொழுது விழும்னா, இந்த வயது வரும் பொழுது அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பற்கள் விழும். அதை பார்த்து தான் பொதுவாக கணக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு கால்நடைகள் அல்லது இந்த வயசில் இருக்கக்கூடிய கால்நடைகள் தான் குர்பானிக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இதைவிட குறைவாக இருக்கக்கூடியது அது சாதாரண ஒரு மாமிசத்துக்காக அறுத்து பலியிட்ட விஷயமாக கருதப்படும். மூன்றாவது நிபந்தனை, நம்முடைய குர்பானி சீராவதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக அது குறையற்றதாக இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. முழுமையாக நல்ல ஒரு பிராணியாக இருக்க வேண்டும், கால்நடையாக இருக்க வேண்டும். அதில் நாம் பார்க்கும் பொழுது அது முடமானதாக இருக்கக்கூடாது, அதே போல நோய்வாய்ப்பட்டதாகவும் இருக்கக்கூடாது, குருடாகவும் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் மாலை கண்ணு கூட ஏற்படும். காலையில் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கும், மாலையில் அது ஒன்றுமே தெரியாது. இதுவும் என்ன, குறையாக இருக்கின்றது. அதே போல எலும்பு ஒடிந்தது, காயப்பட்டது, இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன, நாம் குர்பானிக்கு கொடுக்கக்கூடாது, இது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆம், நாம் வாங்கிய பிறகு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அது
என்ன அதை கொடுப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதை மாற்ற நாம் வாங்கி கொண்டு வரும் பொழுது ஏதோ அவருக்கு அடிபட்டதோ அல்லது எங்கேயாவது கீறிவிட்டதோ காயப்பட்டதென்றால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்கும் பொழுது இதை நாம் பார்த்து வாங்க வேண்டும். குறையற்ற கால்நடைகளை கொடுப்பதற்காக நாம முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட கால்நடைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, குர்பானியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களை பார்க்கும் பொழுது குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் ஈது தொழுகை, யௌமுன் நஹர், ஈதுடைய தியாக திருநாள் அன்று ஈது தொழுகை தொழுதுவிட்டு தான் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி நம் ஈதுக்கு முன்னால் தொழுவதற்கு முன்னால் நாம் அவசரப்பட்டு கொடுத்து விட்டோம் என்றால் அது சாதாரண ஒரு மாமிசத்திற்காக அறுக்கப்பட்ட ஒரு பிராணியாக தான் கருதப்படும். இது எல்லா உலமாக்கள் ஏகோபித்த ஒரு முடிவாக இருக்கின்றது. இங்கு நாம தொழுகைக்கு பிறகு எந்த நேரத்திலும் 10 தில்ஹிஜ்ஜா 11 12 13 மகரிப் வரை நாம் இதை என்ன செய்யலாம், நம் கால்நடைகளை அறுக்கலாம். இது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படும். 4 நாட்கள் குர்பானி கொடுப்பது என்பது இருக்கின்றது. இது சரியான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதே போல குறிப்பாக இரவில் நாம கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்பொழுது இரவிலும் நாம் என்ன செய்யலாம், குர்பானி அறுத்து நாம் பரிமாறலாம். அதில் எந்த ஒரு குற்றம் கிடையாது. சிறந்தது நாம் எவ்வளவு சீக்கிரமாக குறிப்பாக முதல் நாள் நாம் கொடுக்கின்றோமோ அது அடுத்ததாக நன்மை அடுத்த நாள் என்று வரும். இது சில ஆதாபங்கள் இருக்கின்றது, கால்நடை சம்பந்தப்பட்ட மற்றும் குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளை மீதமுள்ள சில விஷயங்களை பார்க்கலாம். இங்கு குறிப்பாக ஒரு விஷயத்தை பதிவு செய்ய இங்கு கடமைப்பட்டுள்ளேன். மௌத்தானவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா என்ற கேள்வி எழுப்புகின்றது. சிலர் அதை செய்கின்றார்கள். எதுவர் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் என்ன செய்யறாங்க, குர்பானியை கொடுக்கின்றார். அவருடைய தாய் தந்தை வஃபாத்தான தாய் தந்தையின் பேரை கொண்டும் அவர்கள் அவருடைய சார்பில் குர்பானும் கொடுக்கின்றார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கொண்டு அவர்களுடைய சார்பிலும் குர்பானி கொடுக்கக்கூடிய நிலையை நாம் இங்கே பார்த்து கொண்டுதான் இருக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன சட்டம் என்று பார்க்கும் பொழுது முதல் விஷயம், குர்பானி என்பது ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான். இந்த வணக்க வழிபாடு இபாதத்து எப்படி தொழுகை உயிருடன் இருக்கக்கூடியவர் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றதோ, ஜக்காத்து, நோன்பு, இது அனைத்துமே இபாதத்து ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு வணக்க வழிபாடாக இருக்கின்றது, மூத்தானவர்களுக்கு கிடையாது. அப்போ முதல் விஷயம் இது மௌத்தானவர்களுக்கு, வஃபாத்தானவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு நாம குர்பானி தனியாக கொடுப்பது என்பது கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய குர்பானியில் என்னுடைய தாய் தந்தை வஃபாத்தானி தாய் தந்தை உடைய அந்த எண்ணத்தை கொண்டு நான் கொடுத்தேன் என்றால் அவர்களுக்கு நாம் எண்ணம் கொண்டாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவர்களுக்கு நன்மை அடையும். ஏனென்றால் நமக்கு குறிப்பாக இந்த மார்க்க விஷயங்களையோ மற்ற இந்த இஸ்லாத்தை பற்றி முதல் அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க, நம்முடைய பெற்றோர்கள் தான் இருப்பார்கள். அப்போ நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அவர்களுக்கும் என்ன நன்மை சென்று அடையும். அப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் என்ன இந்த நன்மை சென்று அடைகின்றதா இல்லையா? கண்டிப்பாக அடைகின்றது. நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன அமலாக இருக்கட்டும், இஸ்லாத்தில் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்கள், உலகளவில் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு அமல் செய்தாலும் அதனுடைய நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சென்று அடைகின்றது. ஏன்னா என்ன செஞ்சாங்க, அவங்க நமக்கு இந்த இஸ்லாத்தையே காண்பித்தார்கள், இஸ்லாத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ நாம தனியாக அவர்களுக்கு நியத்தை கொண்டு நான் இந்த பிராணியை அல்லாஹ்வுடைய தூதரின் சார்பாக அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுகின்ற அவசியம் தேவையில்லை. மாறாக நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுடைய நன்மை அவர்களுக்கும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அடையும். மூன்றாவது விஷயம், சரி என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி செய்யப்பட்டதா என்று பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தனியாக வஃபாத்தானவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு தனியாக செய்யப்பட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 10 வருடம் இருந்தாங்க. 10 வருடம் என்ன செஞ்சாங்க, குர்பானி கொடுத்தாங்க. அந்த 10 வருடத்துல எப்பொழுதுமே அம்மி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவியாக இருந்த அவங்க வஃபாத்தானாங்க மக்காவிலே. அவர்களுக்கு
என்று பிரத்யேகமாக கொடுக்கவில்லை. முதல் விஷயம், ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார். எதுவரை என்றால், அம்மை ஆயிஷாவை திருமணம் முடித்துவிட்டு அம்மை கதீஜாவை பற்றி நினைவுபடுத்துவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க என்று புகழ்வாங்க. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய அந்த மனைவி அவர்களுடைய பேரிலே என்ன செய்யல, குர்பானி கொடுக்கவில்லை. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினருக்கு கடைசி வருடத்தில் தன்னுடைய உம்மத்தினருக்கு என்ன செய்தார்கள், யாரெல்லாம் குர்பானி கொடுக்க முடியாதோ அவர்களுடைய சார்பில் யா அல்லாஹ் 2 கொழுத்த ஆட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதில் ஒன்று தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும், இரண்டாவது தன்னுடைய உம்மத்தினரில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க முடியாதோ அவர்கள் அனைவர்களுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன செஞ்சாங்க, இவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களை தன்னுடைய உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களும் என்ன செய்யவில்லை, எங்குமே நமக்கு ஆதாரம் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அல்லது தன்னுடைய உறவினர்கள் இறந்தவர்களுக்காக பிரத்யேகமாக குர்பானி கொடுத்தார்களா என்று பார்க்கும் பொழுது வரலாற்று அப்படி கிடையாது, இல்லை. சரியான வரலாற்றின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் செய்யாத ஒரு அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒவ்வொரு காலடி சுவடிகளை கொண்டு பின்பற்றக்கூடிய அந்த சஹாபாக்கள் செய்யாத ஒரு செயலை நாம் எப்படி செய்ய முடியும்? ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இறந்தோருக்காகவோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காகவோ பிரத்யேகமாக ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு பிராணியை கொடுப்பது என்பது நமக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. ஆம், வஃபாத் ஆகும் பொழுது ஒருவர் நமக்கு மரண சாசனம் செய்துவிட்டு செல்கின்றார், என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு நீங்க ஒவ்வொரு வருடத்தினையும் கொடுக்க வேண்டும் என்று, அல்லது உனக்கு சக்தி இருந்தால் நீ கொடு என்று நமக்கு மரண சாசனம் வசியத் செய்துவிட்டு சென்றார் என்றால் அந்த வசியத்தை நிறைவேற்றுவது என்பது அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கின்றது. இல்லை என்றால் தனியாக செய்வது என்பது கிடையாது. ஆக இந்த விஷயங்களை நாம அறிந்து கொண்டு செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக செய்ய வேண்டும். நாம நம்முடைய இஷ்டத்திற்கோ அல்லது ஆர்வத்தை கொண்டு நம்ம செய்வதனால அல்லாஹ்விடம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்விடம் அமல்கள் ஏற்றுக்கொள்வது அவன் எதை விரும்புகின்றானோ, எதை கொண்டு பொருந்திக் கொள்வானோ. அப்போ நம்முடைய அமல்களை நாம கவனித்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய இந்த தில்ஹஜ்ஜாவுடைய மாதங்களை சிறந்த ஒரு அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் அருள்வானாக. குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த அமல்களை, இந்த இபாதத்தை செய்து அல்லாஹ் தஆலாவிடம் இதற்குரிய சிறந்த கூலியை நமக்கு நாம் பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.